சொந்தங்களே, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க கதைக்கு போகலாம். தாலி பாக்கியம் பாகம் 36. 7 மணி தேவிகை பார்த்து புன்னகையுடன், யாரு உன் புள்ளையா? அவன் எங்கே காமாட்சி கிழவி வீட்டில் இருக்கான். உன் மாமியார் தான் இடுப்பை விட்டு இறக்காம இடுக்கிக்கிட்டு சுத்துது. நான் கூப்பிட்டா கூட வரமாட்டேங்குது பய உள்ள என்று சலித்து கொள்ள தேவியும் செல்வனும் திகைப்புடன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். என் அம்மாவா வச்சிருக்கு என செல்வன் வியப்புடன் கேட்டான். அட ஆமா மாமா, காலையில ரோட்டு கடைக்கு வந்தப்ப கூட அவனை கீழே விடலை. என்னமோ பிஸ்கட்டெல்லாம் கூட வாங்கி கொடுத்து வீட்டுக்கு தூக்கிக்கிட்டு போச்சு என்று விளக்கமாக கூறிவிட்டு 7 மணி கிளம்பினான். தேவையின் சந்தோஷம் வெளிப்படையாக தெரிய செல்வனின் விரல்களோடு தனது விரல்களை பின்னிக் கொண்டார். எல்லாம் சரியான நிம்மதி செல்வனின் முகத்தில். மறுநாள் காலையே சண்முகம் டாக்டருடன் அனுமதி வாங்கி வர மூவேரும் ஊருக்கு கிளம்பினர். இன்னும் கொஞ்சம் தளர்வாய் இருந்த செல்வனை பஸ்ஸில் பாதுகாப்பாக அமர வைத்து தேவகி அவன் பக்கத்தில் அமர்ந்து கொண்டு கிளம்பினார்கள். பாதி வழியில் தூங்கி சாய்ந்த தேவகியை வசதியாக தனது தோளில் சாய்த்து கொண்டான் செல்வன். சற்று நேரத்திலேயே கண் விழித்த தேவகி உடம்பு சரியில்லாதவன் மேல் தலை சாய்த்து தூங்குகிறோம் என்று சங்கடத்துடன் விழிக்க செல்வன் மெல்லிய புன்னகையுடன் பரவாயில்லை, படுத்துக்க தேவகி என்றான். என்றவள் சற்று பொறுத்து, நீ வேணா படுத்துக்க செல்வா என்றாள் மிக மிக ரகசியமாக. செல்வனின் முகம் பட்டென்று மலர, எங்கே தேவகி என்றான். குரலில் குறும்பு மிளிர. அவன் எதை கேட்டானோ, இவள் எதை அர்த்தம் செய்தாளோ, ஏச்சி என்ற வெக்கம் தடவிய வார்த்தை மட்டும் பட்டென்று வந்து விழுந்தது. ஆனாலும் கைவிரலால் தனது மடியை தட்டி இங்கேதான் என்றாள் கிசுகிசுக்கும் குரலில். செல்வனுக்கு இந்த அனுமதி போதாதா? அன்று வரப்பிலிருந்து பார்வையை உயர்த்தாமல் இந்த வெக்கத்தோடு ரகசியம் பேசும் அதே குரல் அல்லவா இது? தனது 6 அடி உயரத்தை மடக்கி கொண்டு அவள் மடியில் தலை சாய்த்தான். தேவகி விரலால் அவன் முடி கொதினாள். செல்வன் தலையிலிருந்து அவள் கையை இழுத்து உதட்டில் வைத்து கொண்டான். விடுவிக்க முயன்று தோற்று அவனின் முரட்டு உதடுகளை விரல் நடுங்க வருடி பார்த்தாள் தேவகி. இரவு முழுவதும் கொசுக்கடியால் அவதிப்பட்ட சண்முகம் காலியாய் கிடந்த பின் சீட்டில் கால் நீட்டி படுத்து நன்றாக உறங்க ஆரம்பித்தான். சிறு சிறு காதல் விளையாட்டுடன் அமைதியாக வந்தன செல்வனும் தேவகியும். செல்வன் சற்று நேரத்தில் உறங்கிவிட தேவகி அவன் முகத்தையே பார்த்து கொண்டு வந்தாள். எனக்காக எவ்வளவு போராடிட்ட செல்வா, எதுக்காக? அப்படி என்ன என் மேலே அவ்வளவு ஆசை? அவளுக்கு தெரியும் ஆசைக்கும் காதலுக்கும் நிறைய வித்தியாசம் என்று சட்டென்று வார்த்தையை திருத்தி கொண்டாள். என் மேலே எவ்வளவு காதல்? எப்போ வந்தது செல்வா? அவளுக்கு தெரியும் செல்வனின் காதல் அவசரத்துக்கு வந்த காதல் அல்ல, ஆண்டுகள் பல ஆனாலும் ஆத்மார்த்தமான எதிர்பார்ப்புடன் காத்திருக்கும் உயிர் காதல் என்று. இவ்வளவு அன்புக்கு நான் என்ன செல்வா கைமாறு செய்ய முடியும்? என்னையும் என் மனசையும் உன் காலடியில் வைப்பதை தவிர. எடுத்துக்கோ செல்வா, எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கோ செல்வா. எனது உயிரின் விசையே நீதான்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு செல்வா. இனி மறைக்க எதுவுமில்லை செல்வா. இனிமேல் நான் உன் காதல் அடிமை இல்லை இல்லை, உன் காதல் கைதின்னு வச்சு. அதுவும் இல்லை. நான் உன் காதல் சக்கரவர்த்தினி. ஆமாம், நான் தான் உன் மகாராணி. நீதான் என் காதல் அடிமை. நான் சொல்வது ஏன், நான் சொல்லாததையும் கூட செய்ய போகும் காதல் அடிமை நீ. உன்னோடு காத்திருப்பு களம் மொத்தமா சேர்த்து நான் வரம் தருகிறேன் செல்வா. காதல் வரம், மொத்தமா என்னையே கரைக்கும் வரம். கரைத்து நீ குடித்து முடித்து உனக்குள் என்னை தேக்கி வைக்கும் வரம். தேக்கிய என்னை காலமெல்லாம் பாதுகாக்கும் வரம் தருகிறேன் செல்வா, வாங்கிக்கோ. தேவகியின் காதல் பிதற்றல் அதிகரித்து கொண்டு போக ஆர்வம் மிகுதியில் மடியில் இருந்த செல்வனின் முகத்தை தூக்கி தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டாள். செல்வனின் அசைவை உணர்ந்து மறுபடியும் மடியில் கிடத்தி கன்னத்தை வருடி தூங்க வைத்தாள். ஊர் வந்ததும் செல்வனின் தோலை அசைத்து எழுப்ப இனிய கனவிலிருந்து விழித்தவள் போல செல்வன் புன்னகையுடன் எழுந்தான். சண்முகம் எழுந்து வந்து செல்வனின் கையை பற்றி மெல்ல எழுப்பி எழுந்து பஸ்ஸிலிருந்து இறங்கினான். செல்வன் வருவது முன்பே தெரிந்துவிட்டபடியால் பூமாத்தாள், 7 மணி அன்பரசின் அனுப்பில் மெய்யன், செல்வன் சித்தப்பா, இன்னும் அவர்களுடன் ஊர் மக்கள் சிலரும் வந்திருந்து செல்வனை அழைத்து கொண்டு நேராக செல்லியம்மன் ஆலயத்திற்கு அழைத்து போனார்கள். கோவிலில் சிறப்பு பூஜைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்க செல்வனை ஒரு சேரிலோ உட்கார சொன்னார்கள். இல்லை, நான் நல்லாதான் இருக்கேன், நிற்கிறேன் என்று தேவகியின் கையை ஆதரவாக பற்றி கொண்டு நின்றான் செல்வன். அவர்களுக்கு மறுவாழ்வு கொடுத்த தெய்வத்தின் சன்னதியில் அல்லவா நிற்கிறார்கள். இருவரின் மனதும் ஒன்றாய் யோசித்து ஒன்றையே நினைத்தது. பூஜை முடிந்ததும் செல்வனுக்கு திருஷ்டி சுற்றி போட்டுவிட்டு ஊருக்குள் அழைத்து வந்தனர். எல்லாரும் பூமாத்தாவின் வீட்டு பக்கம் திரும்ப செல்வன் அப்படியே நின்றான். திரும்பி தேவகியை பார்க்க அவள் பக்கத்தில் ஏக்கம், தவிப்பு, கவலை என எல்லாம் கடந்து கலவையாக தெரிய, அம்மா, நான் மலை வீட்டிலேயே இருக்கேம்மா என்று தன் தாயிடம் சொல்ல, பூமாத்தாள் மகனை நெருங்கி, யாருக்கும் கேட்காதவது அந்த சிரிக்குதான் உன்னையை வெளியே படுக்க வைப்பாளே கண்ணு, வேணா நம்ம வீட்டுக்கு போகலாம் வா என்று மகனின் கையை பற்றினாள். செல்வன் எதுவும் பேசவில்லை. தேவகியின் முகத்தை பார்த்தான். நீயே எங்க அம்மாவுக்கு பதில் சொல்லு என்பது போல் இருந்தது அந்த பார்வை. தேவகிக்கு முன்னுக்கொண்டு கோபம் வரும். என் புருஷனை எங்க படுக்க வைக்கணும்னு எனக்கு தெரியும்.
யாரும் எனக்கு சொல்லித்தர வேணாம் என்று மாமியாருக்கு மட்டும் கேட்கும் குரலில் ரகசியமாக சொல்லிவிட்டு செல்வனை பட்டிருந்த கையை தட்டிவிட்டு தனது வீட்டுக்கு செல்லும் பாதையில் திரும்பினாள். செல்வனையும் திருப்பினாள். 10 அடி எம்மவன் செத்து புழைச்சு வந்திருக்கான் என்று பூமாதா நக்கலாக குரல் கொடுக்க கூட்டத்தில் இருந்த ஒரு சிலர் சிரித்தே விட்டனர். சண்முகம் அன்பரசியும் தேவகியின் பின்னால் போக பூமாதாள் சிரிப்பும் மெல்லிய சந்தோஷமாக தனது வீட்டுக்குள் போனாள். அண்ணனை வீட்டு வாசலில் நிறுத்திவிட்டு உள்ளே போய் ஆராத்தி கரைத்து எடுத்து வந்து அண்ணனுக்கு அன்பரசி சுட்ட செல்வன் தேவகியும் அருகில் இழுத்து கொண்டான். தேவகி சங்கடமாக தலை குவிழ்ந்து நிற்க மெய்யென வைத்திருந்த சண்முகமும் இருவரையும் கேலி செய்வது போல் சிரித்தான். ஐயோ, சிரித்தது போதும், உள்ளார வாங்க என்று கணவனை அதட்டினாள் அன்பரசி. உள்ளே வந்தனும் கனமான போர்வைகளை விரித்து படுக்கை தயாரித்த சண்முகம், அடியே மாப்பிள்ளை, ஹாஸ்பிட்டல் போய் ஆப்பாகி வந்திருக்கே, அதனால கொஞ்சம் அடக்கி வாசி மாப்பிள்ளை என்று கேலியாக பேசுவது போல் எச்சரிக்கை செய்ய செல்வனின் காதில் விழுந்ததோ இல்லையோ, அவன் பார்வை தேவகியை விட்டு அகலவில்லை. அன்பரசியும் தேவகியும் சேர்ந்து சமையல் செய்ய சண்முகத்திடம் பேசிக்கொண்டு இந்த செல்வன் உறங்கி போனான். மதிய உணவுக்குத்தான் எழுந்தான். அதன்பின் அன்பரசியின் வளைகாப்பு பற்றிய பேச்சிலேயே பொழுது கழிந்தது. இரவுக்கான உணவை பூமாதா தயார் செய்து வைத்திருப்பதாக தகவல் வந்ததும் சண்முகம் அன்பரசியும் கிளம்பினார்கள். இரவு சாப்பாடு முடிந்ததும் செல்வன் சாப்பிட வேண்டிய மாத்திரை மருந்துகளை கொடுத்தால் தேவகி. சாப்பிட்டு விட்டு மெய்யனை தூக்கி கொண்டு தோட்டத்தில் சிறிது நேரம் நடந்துவிட்டு வந்தான் செல்வன். தேவகி வீட்டின் ஒரு பக்கமாக சுவர் ஓரமாக செல்வனுக்கு படுக்கை விரித்து வைக்க மெய்யனை தன் அருகில் படுக்க வைத்து கொண்டான் செல்வன். ஏதோ இணக்கமில்லாத ஒரு சூழல் நிலவியது. எரிந்து கொண்டிருந்த லாந்தரின் வெளிச்சத்தை குறைத்துவிட்டு கதவை சாத்திய தேவகி, தூங்கு செல்வா என்றபடி மகனை மட்டும் தூக்கி கொண்டு சற்று தள்ளியிருந்த தனது படுக்கைக்கு போய் படுத்து கொண்டாள். மருந்துகளால் கூட செல்வனை உறங்க வைக்க முடியவில்லை. மகனை அணைத்தபடி உறங்கி போன தேவகியை பார்த்து கொண்டிருந்தான். நடுச்சாமத்தில் மெய்யனின் அசைவை கண்விழித்த தேவகி ஏதோ உந்துதலை திரும்பி பார்க்க செல்வன் விழித்து கிடந்தான். அவன் பார்வையின் அர்த்தம் புரியாமல் இல்லை. அந்த இரவுக்கான தேடல் அது. ஆனால் அவனது உடல்நிலை. என்ன செல்வா, தூக்கம் வரலையா என்று கேட்டாள். ஆமாம் என்று கூறிய அவனின் பார்வையில் இருந்த ஏக்கம் அவளை ஏதோ செய்தது. அன்று இரவு இருவரும் தனது கணவன் மனைவி வாழ்க்கையை வாழத் தொடங்கினர். இருவர் மனதிலும் சந்தோஷம் பொங்கி வழிந்தது. தேவகியை வெட்கம் சூழ்ந்து கொண்டது. பொழுது விடிந்தது தெரியாமல் இருவரும் உறங்கிவிட்டனர். வேக வேகமாக வாசலை கூட்டி கோலமிட்டு காளைகளை அவிழ்த்து இடமாற்றி கட்டிவிட்டு மாட்டு கொட்டைகளை பெருக்கி சுத்தம் செய்து ஊறுகிணற்றில் குடிக்க நீர் இறைத்து எடுத்து வைத்து துணிகளை துவைத்து காய வைத்துவிட்டு சமையல் செய்யலாம் என்று வீட்டுக்குள் வந்தாள். செல்வன் இன்னும் உறங்கிக் கொண்டிருக்க இப்போது அவன் நெஞ்சில் மெய்யரசு கவிழ்ந்து கிடந்தான். செல்வன் குழந்தையை நழுவாமல் சேர்த்தணைத்து கொண்டு தூங்கினான். தேவகி அடுப்பை பற்ற வைக்கும் போது வெளியே அன்பரசியின் குரலும் அதைத் தொடர்ந்து இருவரும் கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தனர். படுத்து கிடந்த செல்வனையும் அவன் மேலே கவிழ்ந்து கிடந்த மெய்யனையும் கண்டு, என்ன அப்பனும் பிள்ளையும் விடிஞ்சது தெரியாமல் தூங்குறானுங்க, நைட்டானா வெட்டி முடிச்சானுங்களாக்கும் என்று கேட்டபடி சண்முகம் செல்வனின் தலைப்பக்கமாக அமர்ந்து, மாப்பிள்ளை எந்திரிச்சு சூரிய உதயத்தை பார்க்குற மாதிரி எதுவும் ஐடியா இல்லையா என்று கேட்க செல்வன் அசையாமல் அப்படியே கிடந்தான். அன்பரசி குனிந்து செல்வனின் கையை விலக்கிவிட்டு மெய்யனை மட்டும் தூக்கி கொள்ள செல்வனிடமிருந்து விலகியதும் மெய்யன் ஆவென்று கத்த ஆரம்பித்தான். பாருடா, இதுக்கு அப்ப நெஞ்சில தான் தூங்கணுமாம், சரியான யம பாதக பய என்று சண்முகம் கேலி செய்தான். தேவகி எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு சிரித்தபடி காய்ச்சி வைத்த சத்துமாவு கஞ்சியை இறக்கி ஆற வைத்துவிட்டு அன்பரசியிடமிருந்து மகனை வாங்கி, இருங்காணி, இவனுக்கு முகத்தை கழுவி விட்டு வாரேன் என்று தோட்டத்திற்கு போனாள். தொடரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.